அலை பாட்டி. அண்ணா நீங்கள் எப்படி பாட்டி சின்ன வயசுல எல்லாம் எப்படி பிறந்தீங்க வளர்ந்தீங்க? உங்கள் கூட பிறந்தவங்க எத்தனை பேர் என்ன இதெல்லாம் சொல்லுங்கள் பாட்டி. நாங்கள் சின்ன பிள்ளையிலேயே 8 வயசுலேயே ஆடு மாடு மேய்ச்சோம். ஆடு குட்டி மேய்ச்சோம். எங்கள் அம்மா கட்டி கொடுத்து வாழாமல் பிள்ளைக பிறக்க சின்ன சின்ன பிள்ளைக பிறக்க பிள்ளைய தூக்கிட்டு எங்கள் அத்தை மூத்ததாரம் சொல்லி கொடுத்து அடித்து நம்மளை விரட்டிட்டா நாங்கள் அப்போ பிள்ளைக சின்ன பிள்ளையில பிடிச்சி ஆடு மேய்ச்சோம். ஆடு மேய்ச்சி பெரிய பொம்பளாகி எங்கள் ஆடு மாடு கோழி குஞ்சு எல்லாமே நல்லா வளர்த்தேன். எங்கள் அப்பா நல்லா வச்சுக்கிட்டு தான் இருந்துச்சு. அதுக்கு பிற்பாடு எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வந்து நல்ல முறையில் வச்சுருந்துச்சு. மூத்ததாரத்துக்கு பங்கை பிரித்து விட்டுருச்சு. பங்கை பிரித்து விட்டுட்டு நாங்கள் பிள்ளை குட்டியாலும் 5 பேர் பிள்ளைங்க. 5 பேர்த்தில் இப்போ 4 5 6 7 வருஷம் ஆகுது. ஒரு பையன் பிறந்து அந்த ஆம்பளை பையன் இறந்துட்டேன். கல்யாணம் செஞ்சு பிள்ளை குட்டியெல்லாம் இருக்குது, இறந்தாச்சு. நாங்கள் இப்போ 4 பேர் இருக்கிறேன். 4 பேர்த்தில் புருஷன் கட்டி நான் தாய்மாமன் வேண்டி எனக்கு பிடிக்கலன்ட்டு நான் மாட்டேன்னு சொல்லிட்டேன். வம்பு கட்டாயமாக ஒரு குழந்தை பிறந்துச்சு. அவனை இப்போ கல்யாணம் செஞ்சு வச்சு அவளும் ஓடி போயிட்டா. இருக்க மாட்டேன்ட்டு ஓடி போயிட்டா. இப்போ நாங்கள் தாயும் பிள்ளையும் தான் இருக்கிறோம். ஏதோ முடியாமல் இருக்கிறோம். நம்ம எப்படி பாட்டி கஷ்டமா இல்லையா உங்களுக்கு? கஷ்டமாக தான் இருக்குது. கஷ்டமாக இருந்தால் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம். ஆஸ்பத்திரி செலவு தான் எங்கள் வாட்டில் என்னமோ சொன்னாப்பில் செலவழிச்சுக்கிட்டே இருக்கிறோம். உடம்பு முடியாமல். ஆனால் அங்கே எங்கள் அப்பா வீட்டில் செல்வாக்கியமாக தான் இருந்துச்சு. நல்லா பெரிய குடும்பம், சித்தத்தையும் தெரியத்தையும் எல்லாமே என்னை கட்டி கொடுத்த பிற்பாடையும் பங்கு உடனே பிரித்து இங்கே கிழக்க எங்கள் அப்பா சாகம்தான் எங்கள் அம்மா மாட்டின்ட்டு அவங்க செய்ய அதை களை வாங்குறாங்க, இதை களை வாங்குறாங்க, போடுறா திங்க விடுறாங்க, நெல் பயித்தை திங்க விடுறாங்க, தேங்காய் எப்படி விடுறாங்க அப்படின்னு பயந்துக்கிட்டு கோழி கொஞ்சம் உசுரோட உடிச்சு அரிசி திண்டு விடுறாங்க அப்படின்னு பயந்துக்கிட்டு நாங்கள் நம்ம மாட்டேன்னு சொல்லையிலையே அப்போ நீ வச்சுக்க தோட்டமெல்லாம் நீ வச்சுக்க, நம்ம பிள்ளைகளை கூட்டி போய் கொடி பிள்ளை தானே நான் போய் கடலில் போய் கூட்டிகிட்டு போய் கடலில் விழுந்துடுறேன் 3 போட்டு அப்படின்னு அப்புறம் அதுக்கு பயந்துக்கிட்டு நான் போட்டுட்டேன். கிழக்க வந்து தங்கச்சி வீடுன்னு வந்து தங்கச்சி வீடும் பெரிய தங்கச்சி வீடு பெரிய அநியாயம் செஞ்சு விட்டேன். அப்புறம் யாரும் அங்கிட்ட அடுத்த ஊரில் கொஞ்சம் வடக்கால இருக்கிற ஊரில் ஒரு ஆள் வந்து வந்து கூட்டிகிட்டு போய் நீங்கள் இங்கே நெருங்க நீ வந்துட்டீங்க போகக்கூடாது, இங்கே இருங்க அத்தனை பட்டன் அந்த ஆளுந்தே வந்து காட்டை பார்த்துட்டு நீங்கள் போகாதீங்க, ஐயோ இவ்வளோ பூமி காடு வாங்கி வீடு வாசம் வாங்க மாட்டேங்க, நீங்கள் வங்கேதே இருக்கணும் போகாதீங்கன்னு சொல்லிது. எங்கள் அம்மா ஒரு நாளே இருக்கவே மாட்டேன்ருச்சு. போனாலே போவேன், அங்கிட்டு தான் போயிடுவேன் அப்படின்ட்டு இங்கேயும் வந்து பெரிய அலும்பு செஞ்சு விட்டேன். சோளம் சொங்கு நெல் ஆக்கி திண்டு விட்டு மாடு வெண்டெல்லாம் பெரிய விரட்டி அடிச்சிட்டேன். விரட்டி அடித்து அப்புறம் அந்த ஆள் வந்து அந்த தெக்க கொஞ்சம் 2 வரலாங்க இருக்கு. அந்த ஆள் வந்து பாவம் பார்த்து போய் ஒரு வீட்டில் இருந்து 1 வருஷமாக அந்த வாடகை வீட்டில் இருந்து அப்புறம் வீட்டை கட்டி நல்லா மகன் அதஞ்சம் வந்து அந்த வீட்டை கட்டி எங்கள் பெரம்போடில் இப்போ அந்த பிள்ளைக இருக்குது. ஆளுக்கு ஒரு பக்கத்தில் போயிடுச்சுங்க, ஒரு பக்கம் கூட இல்லை. கேரளா ஒரு ஓடி 2 வயம் போயிட்டேன். நாங்கள் ஆளுக்கு ஒரு பக்கத்தில் இருக்கிறோம். சரி கவலைப்படாதீங்க பாட்டி, உங்களுக்கு மூக்குத்தி அழகாக இருக்குது. ஐயோ ஒரு முகத்தேட்டேன் என் தங்கச்சி முதல் காய்ச்சி போட்டு இதே முகத்தேட்டேன்.